ஹாய். என்னடா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, இது பிளாக் வெல்வெட் பீன்ஸ், அதான் பூனைக்காளியோட காஃபிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் பால் அப்புறம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதாவது அப்புறம் அது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் எப்படி வளர்த்தோம், விவசாயிகளுக்கு எவ்வளோ நன்மைகள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தோட்டத்துக்குள்ளே எப்படி இந்த பிளாக் வெல்வெட் பீன்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து தோட்டத்திலேருந்து கொஞ்சம் விதைகளை கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்க்க பீன்ஸ் மாதிரி இருந்தது, கருப்புலையும் இருந்தது, வெள்ளையிலையும் இருந்தது. சரி, விதை தானே நம்ம போட்டு விடுவோன்றதுக்கு நம்ம 5 அடுக்கு தோட்டத்துக்குள்ளே போட்டு விடுவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் தண்ணிக்கு தண்ணி பாய்ச்சுவோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஜீவாமிர்தம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்போன்றதுக்காக சரி அதில் விதைச்சிருந்தோம். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் 4-5 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வந்து அப்புறமேலு கொத்து வயலட் கலரில் அழகாக இருந்தது. அந்த பூ பார்க்க பூத்து இருந்தது. ஏன்னா நாங்கள் விதைச்சதுக்கப்புறம் இதை மறந்துட்டோம். 3 கொடிகள் வந்துருந்தது. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது, முருங்கை மரத்தில் போய் சுற்றி வளர்ந்துருந்தது. இது என்ன செடி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தது தான் தெரியுது. இது ஒரு பூனைக்காளி. இது வந்து பிளாக் வெல்வெட் பீன்ஸு. இது வந்து வெளிநாடுகளில் காஃபி மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆயுர்வேதத்துக்குலாம் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை பவுடராக பண்ணி அதை மருந்தாக கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து குழந்தை இன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அங்கமாகவே ஒரு நிறைய போடுறாங்க மருந்தில். அதில் இது ஒரு பங்காகவும் போடுறாங்க. இதோட ஸ்கின்னை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி, இது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கலாம் சமையலில். இது வந்து தேங்காய் பாலோட சேர்த்து சமைக்கும் போது டேஸ்ட் செமையாக இருக்குது. தனியாகவும் சமைக்கலாம். நம்ம வெஜிடபிள் புலாவ், அப்புறமேலு வெஜிடபிள் பிரியாணி, இல்லை வந்து தேங்காய் பால் சாதம், அதிலெல்லாம் நம்ம எது காய்கள் போடணுன்னா நம்ம போட்டுக்கலாம். எதுலெல்லாம் நம்ம பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போடுறோமோ, பட்டாணி எதுலெல்லாம் போடுறோமோ அதுலேயே போட்டுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து டபுள் பீன்ஸ் எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு, இல்லை பூச்சின்னு பெரிய மற்ற விதைகளில் நம்ம பூச்சி அடிக்கிற மாதிரி இதில் பூச்சி அவ்வளோவா அடிக்கலை. பச்சையாக இருக்கும்போது சமைச்சிக்கலாம், கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே காஞ்சதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம். இதை பற்றி நான் 3 ரெசிபி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த காஃபி ரெசிபி கூட. இதை வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு விதைச்சோம், அது பாட்டு வளர்ந்துருச்சு. ஏன்னா நிறைய நாங்கள் மெனக்கெடவே இல்லை. அதனால் விவசாயிகள் வந்து ஈஸியாக அதை வளர்த்துடலாம். வேலி ஓரமாக போட்டுக்கலாம், இல்லை மரத்தோடு அப்படி போட்டு விட்டிங்கன்னா அது மரத்தில் சுற்றி அது பாட்டு வளர்ந்துக்குது. ஆயுர்வேதிக் இதோட விதைகள் வந்து பார்த்திங்கன்னா, இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியிலேயே ஏகப்பட்ட காய் வந்துச்சு. அதனால் நம்ம வந்து ரொம்ப மெனக்கெடாமல் இதை கூட நம்ம ஆயுர்வேதிக் கடையில் கூட நம்ம விற்றுக்கலாம். யார் மருந்து செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கூட நம்ம விற்றுக்கலாம். சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம ரெசிபிஸ் எப்படி பண்ணலான்றத 3 ரெசிபி இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இதாங்க பிளாக் வெல்வெட் பீன்ஸ் கொடி. பார்த்திங்களா, கொத்தாக காய்ச்சிருக்குது. இது பச்சையாக இருக்குது. பூ நான் எடுக்க மறந்துட்டேங்க, அதை வெட்டிட்டேன், அப்படியே மிஸ் பண்ணிட்டேன். நான் எப்போல்லாம் தோட்டத்துக்கு வரணும் அப்போல்லாம் நம்ம வான்கோழிகள் என் கூட வந்துடுவாங்க. நான் திரும்பி பார்த்தேன்னா பயந்து திரும்பியும் ஓடிடுவாங்க. இது நான் செடியிலேயே காய விட்டு நான் கட் பண்ணியிருக்கேங்க. செடியிலேயே காய விட்டு கட் பண்ணோன்னா அது விதை நல்லாயிருக்கும், நல்லா முத்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தாங்க நான் கட் பண்ணது, காய விட்டு எடுத்த பீன்ஸ் இது. இதை வந்து நம்ம உரிக்கணும். உரிச்சா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொட்டை கிடைக்கும். எது கருப்பு எது வெள்ளைன்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எல்லாமே வந்து கருப்பாக தான் இருந்தது. ஒரு செடியில் உள்ளதான் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே இருக்கிற பருப்பை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கொஞ்சமாக இருக்கனால கத்தியை வச்சு எடுத்துட்டேன். இப்போ உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா ஒரு சாக்கில் போட்டு நல்லா கீழே அடித்தோம்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா காஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து அடித்து எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக இருக்கனால அப்படியே கையிலே கொஞ்சம் கத்தியை வச்சு அப்படியே எடுத்தேன். பார்த்திங்களா, கருப்பு பீன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா அலசணும். ஏன்னா மேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதோட பூக்கள்லாம் இருந்ததுல காஞ்சி இருந்தது. அதெல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டேன். 3 தடவை அலசி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம அதை வேக வைக்கணும். வேக வச்சா தான் நம்மளால் தோலை நீக்க முடியும். நம்ம தோலோடு சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் அதை வேக வச்சு தோலை எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே என்ன வேணால் செய்யலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு வேண்டிய ஒரு குழம்பு மாதிரி செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி உள்ளதை வந்து காஃபி பவுடர் செய்ய போகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ பருப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ தண்ணி விட்டு, உப்புலாம் எதுவுமே போட வேண்டாம், தண்ணி விட்டு அப்படியே நம்ம வேக வச்சிட்டோம். வேக வச்சுன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துருச்சு. அப்புறம் நம்ம பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கையை வச்சு எடுத்தாலே ஈஸியாக அதோட தோலெல்லாம் வந்துடுது. கொஞ்சம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து வேக வச்சு தோல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நிறைய எடுத்தனால கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துச்சு எனக்கு எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு.
கொஞ்சம் மெனக்கடணும். ஆனால் கொஞ்சம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் 2-3 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு. இது தாங்க தோலை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நான் பம்கின் யூஸ் பண்ணி நான் வந்து கிரேவி செய்ய போகிறேன் ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும். ஸோ இதை வந்து நான் இந்த பம்கின் எது நீங்கள் உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரெட் பம்கின் நம்ம உடம்புக்கு நல்லது, ப்ளஸ் வந்து இதில் கார்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இது வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம வந்து பருப்பையும் போட்டுட்டு தண்ணி போட்டு உப்பு வேணால் போட்டு நம்ம வந்து அப்படியே விசில் போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் போட்டுக்கிட்டேன். 2 விசில் வச்சா போதும், ஜாஸ்தி வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து பம்கினும் சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே பருப்பு கொஞ்சம் வெந்தது தான். அப்புறம் நான் வெறும் வந்து இந்த பம்கினை மட்டும் நல்லா மசிச்சு விடுறேன். பருப்பை அப்படியே விட்டுட்டேன். பருப்பை மசிக்க வேண்டாம், தனித்தனியாக இருக்கட்டும். பார்த்திங்களா, தனித்தனியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இது கூட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் ஊற்றணும். இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால். உங்களுக்கு 2வது தேங்காய் பால் ஊற்றினா ஃபஸ்ட்டு 2வது பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை போட்டு நீங்கள் வந்து லைட்டாக கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம பச்சையாக உள்ள பிளாக் வெல்வெட் பீன்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக ரொம்ப பச்சையாக எடுக்கலை, கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தோம்னா அதில் சதை நிறைய கிடச்சிருக்கும். நான் லேட்டாக எடுத்தனால சதை கம்மி தான். அதையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நம்ம வந்து 2 விசில் போட்டு தண்ணி ஊற்றி 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதில் மேலே இருக்க தோலை எடுக்கணும், மேலே இருக்க தோலையும் எடுக்கணும். அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் சதம் மாதிரி இருக்கும், அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே வந்து கொட்டை இருக்கும், கொட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஓடு மாதிரி இருக்கும். அந்த ஓடையும் நம்ம வேண்டாம், அதை நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய தோலையும் எடுத்துடணும். கொஞ்சம் வேலை தான், ஆனால் உடம்புக்கு நல்லதுன்ற போது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல எந்த தப்புமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்தனால சதைப்பத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. முன்னாடி எடுத்தீங்கன்னா சதைப்பத்து நல்லாவே இருக்கும். அந்த சதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உள்ளே இருக்க கொட்டையில் உள்ள தோலையும் நீக்கிட்டு அந்த கொட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணுறது வந்து ஒரு கிரேவி மாதிரி, சப்பாத்திக்கான ஒரு கிரேவி. இதில் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி அப்புறமேலு பூண்டு இது 2மே பொடியாக நறுக்கி போட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு மசிகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். மசிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு நமக்கு என்ன காய் வேணால் போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிட்டது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் போட்டிருக்கிட்டேன், அப்புறம் பீன்ஸு. நீங்கள் வந்து வேணால் முள்ளங்கி கூட போட்டுக்கலாம். கடைசியாக நான் கேப்சிகம் போட்டுக்கிட்டேன். எனக்கு கேப்சிகம் முன்னாடியே போட்டால் நிறைய நல்லா வெந்துருன்றதுக்காக இது கூடயே நம்மளோட பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் 2வது தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு அப்படி மூடி போட்டு நல்லா வேகட்டும். காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமேலு லாஸ்ட்டாக ஒரே ஒரு குடமிளகாவை கட் பண்ணி போட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம் இதுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீன்ஸை வந்து நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸு எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். டபுள் பீன்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். இப்போது மீதி உள்ள பருப்பெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு தட்டில் போட்டு காய வச்சேன், வெயிலில் மூடி போட்டிருக்கேன். ஏன்னா தூசியெல்லாம் படுன்றதுக்காக நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து நல்லா ஒரு தடவை வறுத்துக்கிறேன், எதுக்கும் சேஃப்டிக்கு. இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா திருப்பி எதுக்குன்றதுக்காக, பூச்சிக்கிச்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு தடவை நல்லா வறுத்துட்டேன். இப்போ நீங்கள் வேணான்னா அதை அப்படியே காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன், ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறது கொஞ்சம் கடகடன்னு தான் இருக்கும்.
இதை வந்து மெல்லிசான துணியில் போட்டு நல்லா நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இந்த மெல்லிசான துணியில் போட்டு சலிச்சு எடுக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட மற்றபடி ஏதாவது நல்ல மெல்லிசான இதில் நீங்கள் சலிக்க முடியும்னா அதில் கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். மீதி வர கப்பையை திருப்பியும் போட்டு மிக்சியில் போட்டு திருப்பியும் அரைச்சி ஃபுல்லாக ஃபைன் பவுடராக ஆக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இதை நான் காஃபி பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மால்ட் மாதிரி தாங்க இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்ததில். ஸோ நான் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். பவுட்ரு எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். இது கூட தேங்காய் பால். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தேங்காய் பால் போட்டிங்கன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும். எல்லாமே அந்த டேஸ்ட்டை பொறுத்தாங்க, தேங்காய் பாலோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இது தாங்க காஃபி. கிட்டத்தட்ட மால்ட் மாதிரி இருந்ததுங்க.